ஒரு செல்வந்தரும் சிந்தனை மிக்கவளுமான ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் கவனித்தாள். தீர்க்கதரிசியான எலிசா அடிக்கடி அந்த ஊர் வழியாகச் சென்று கொண்டிருப்பதை. அவரை பார்த்தவுடன் அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் தேவனுடைய மனிதர். அவர் வரும்போதெல்லாம் கடவுளின் சமாதானமும் ஆசீர்வாதமும் அந்த இடத்தில் இருப்பது போல அவள் உணர்ந்தாள். அதனால் ஒரு நாள் அவள் தன் கணவரிடம் சொன்னாள், அவர் இங்கே வரும்போதெல்லாம் ஓய்வெடுக்க ஒரு சிறிய அறையை நம்ம வீட்டின் மாடியில் கட்டி வைப்போமா? அவளது கணவரும் உடனே சம்மதித்தார். அவர்கள் அந்த அறையை மிகவும் எளிமையாக தயார் செய்தார்கள். ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி மற்றும் ஒரு விளக்கு. அது பெரிய அரண்மனை அறை இல்லை. ஆனா அந்த அறையில் இருந்தது ஒரு முக்கியமான விஷயம்: அன்பும் உபசரிப்பும். எலிசா அந்த அறையில் தங்கி ஓய்வெடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் அந்த பெண்ணை அழைத்து கேட்டார், நீ இவ்வளவு அன்பு காட்டுகிறாய், உனக்காக நான் என்ன செய்யலாம்? அந்த பெண் அமைதியாக ஒரு விஷயம் சொன்னாள், எங்களுக்கு குழந்தை இல்லை, மேலும் என் கணவர் வயதானவர். அதை கேட்ட எலிசா நம்பிக்கையோடு சொன்னார், அடுத்த வருடம் இதே நேரத்தில் உன் கைகளில் ஒரு மகன் இருக்கும். அது சாத்தியமில்லாததாக தோன்றியது. ஆனா தேவன் சொன்னது நடந்தது. அடுத்த வருடம் அந்த வீட்டில் ஒரு அழகான மகன் பிறந்தான். அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் திளைத்தது. ஆனா சில வருடங்கள் கழித்து ஒரு நாள் அந்த சிறுவன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டான். சில மணி நேரங்களிலேயே அவன் உயிரிழந்தான். ஒரு தாய்க்கு இது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த தாய் தன் விசுவாசத்தை இழக்கவில்லை. அவள் தன் மகனை எலிசாவுக்காக தயார் செய்த அந்த மாமாடி அறையில் இருக்கும் கட்டிலில் கிடத்திவிட்டு நேராக எலிசாவை தேடி கிளம்பினாள். எலிசா அவளை வழியில் பார்த்து கேட்டார், எல்லாம் நலமா? அந்த தாய் சொன்ன பதில் மிகவும் ஆச்சரியமானது. எல்லாம் நலமே. அவள் மனதுக்குள் துயரம் இருந்தாலும் விசுவாசம் அதைவிட பெரியதாக இருந்தது. பின்னர் எலிசா அவளது வீட்டிற்குச் சென்றார். அவர் அந்த அறைக்குள் சென்று தேவனிடம் ஆழமாக ஜெபித்தார். பின்னர் அந்த சிறுவன் அருகில் படுத்து உருக்கமாக வேண்டினார். அந்த நேரத்தில் தேவன் ஒரு அற்புதம் செய்தார். அந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற்றான். அந்த தாய் தன் மகனை மீண்டும் தழுவிக்கொண்டாள். அது அந்த குடும்பத்திற்கு மட்டுமில்ல, தேவனுடைய வல்லமைக்கு ஒரு பெரிய சாட்சியானது. இந்த கதை நமக்கு 3 முக்கியமான பாடங்களைச் சொல்கிறது. முதலாவது, சிறிய செயல்களையும் தேவன் கவனிக்கிறார். அந்த பெண் செய்த ஒரு சிறிய உபசரிப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறியது. இரண்டாவது, துன்பம் வந்தாலும் விசுவாசத்தை விடக்கூடாது. மூன்றாவது, மற்றவர்களுக்கு உதவுவது நாம் எதிர்பார்க்காத கதவுகளை திறக்கும். இந்த உண்மை உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல எழுதுங்க, நான் விசுவாசிக்கிறேன். மேலும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பைபிள் உண்மைகளை தெரிஞ்சுக்கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.